நண்பர்களே டெய்லி மெனு ஆகல நீ டே 16 ஏந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நேராக ஃப்ரிட்ஜ் கிட்ட போயிட்டேன். எதுக்கு அப்படிங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜ் ஓப்பன் ஷாட் ரொம்ப நாளாக வைக்கணும் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது இன்னைக்கு எடுத்து ஆகணும்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பிச்சு பிச்சு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஒரு டான்ஸை போட்டேன். உள்ளே வச்ச கேமராவை தெரியாத மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நான் கேஷுவலாக உள்ளே வந்து தயிர் எடுத்து போட்டு தயிர் சாப்பிட ஆரம்பிச்சேன். நீங்கள் ஆக்சுவலி சிக்கன் தான் கேட்டிருந்தேன். எனக்கு தயிர் சாதம் தான் இருக்குனாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நோண்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் சாப்பிட்டு முடிச்சேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ரெடி ஆக ஆரம்பிச்சேன். எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச் இருக்கு வாடா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வார்ம் அப் போட்டேன். வார்ம் அப் போட்டுக்கிறப்ப பின்னாடி இருந்து ஒரு குரல் வந்து தம்பி பின்னாடி டிவி இருக்கு அப்படின்னு கடினமான வார்ம் அப்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். கிளம்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் எல்லாம் வந்துடுறான்னு சொல்லியிருந்தேன். வந்திருந்தே ரெண்டே பேர் தான். நாங்களே எங்களுக்குள்ள மீட்டிங் போட்டுக்கிட்டோம். யாருமே இல்லாத கடைக்கு யாரடா டீ ஆத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கடா நம்ம போய் டாஸ் போடுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கேப்டன் அமிச்சு வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் போட்டு டாஸை வின் பண்ணிட்டு வந்துட்டோம் நாங்கள். அதனால பேட்டிங் இறங்கி இன்னைக்கு ஒரு வெள்ளாசும் பாருங்க ஒரு வெள்ளாசு அதை பாருங்க நீங்க. நாலு ஓபி பால 6 அடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் கொடுத்தாங்க. அதுலேயும் மாங்க அடிச்சு ஒரு 2 விக்கெட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விக்கெட் கீப்பராக நின்று பாலையும் பொறுக்கி போட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் குட்டி கோகுல் வந்து நீ ஒரு பெரிய பேட்ஸ்மேன் அது உனக்கே தெரியாதுன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவனை கலாச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன்.